மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை ஏற்று தினந்தோறும் காலை 6:30 மணிக்கு தொடங்கி வீதி வீதியாக வீடுகள் தோறும் சென்று வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறோம். இன்று காலை சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த அத்துணை செயல் வீரர்களும் தத்தமது அரசியல் இயக்கங்களின் கொடிகளை கரங்களில் ஏந்தியவாறு இந்த பிரச்சார பயணத்தில் தொடர்ந்து மிக சிறப்பாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இன்றைக்கு 11வது நாளாக தினந்தோறும் காலையும் மாலையும் ஒரு 10 மணி நேரம் நடந்து மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறோம். அனைத்து அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களுமே தொடர்ந்து தொகுதி முழுமைக்கும் சுற்றி சுழன்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சைதாப்பேட்டையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலகட்டத்தில் ஆனாலும் சரி, அல்லது முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய ஆட்சியிலானாலும் சரி, எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போது மட்டுமே சைதாப்பேட்டையின் வளர்ச்சி என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 1974 முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்தில்தான் அரங்கநாதன் சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டு அவரால் திறந்து வைக்கப்பட்டது. அதேபோல் 96ஆம் ஆண்டு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் மேயராக இருந்த சமயத்தில்தான் சைதை பஜார் சாலையில் சுரங்கப்பாதை கட்டி திறந்து வைக்கப்பட்டது. வணக்கத்திற்குரிய மேயராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில்தான் சைதை தொகுதிக்குட்பட்ட சர்தார் பட்டேல் சாலையில் மேம்பாலம் கட்டி திறந்து வைக்கப்பட்டது. அதேபோல் கடந்த திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது ஆலந்தூர் சாலையில் இருக்கிற ஆட்டுத்தொட்டி மேம்பாலம், ஜோன் சாலையில் இருக்கிற திரு பவளவண்ணன் அவர்கள் பெயரால் இருக்கிற சுரங்கப்பாதை இரண்டும் கட்டப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. தற்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில்தான் நம்முடைய மத்திய கைலாஷ் அருகே 60 கோடி ரூபாய் செலவில் ஒரு மேம்பாலம் கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை 671 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒரு மிகப்பெரிய இரும்பு மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 மாத காலங்களில் அதுவும் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வேளச்சேரி சாலையில் ஹால்டா அருகிலிருந்து குருநானக் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 290 கோடி மதிப்பிலான ஒரு மேம்பாலம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி சைதாப்பேட்டையின் இந்த எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சி காலகட்டங்களில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. இதை மக்கள் நன்கு உணர்ந்து நாங்கள் போகிற இடங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள்.